அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடமான அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் என்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய விரிவான கேள்விகளுக்கு விடையளி என்ற ஒரு பகுதி 5 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியது தான் highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany என்கிற ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம முதல்ல ட்ரீட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். போர்கள் நடக்கும் பொழுது வெற்றி பெற்ற நாடுகள் தோல்வியுற்ற நாடுகளோடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் ட்ரீட்டி. தோல்வியுற்ற நாடு இனிமேல் எப்படி நடந்துக்கணும், எவ்வளவு இழப்பீடுகள் தரணும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இனிமேல் தோல்வியுற்ற நாடு இப்படிதான் நடந்துக்கணும், இதை மீறக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வெற்றி பெற்ற நாடுகள் கூட செய்யப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம், அதுக்கு பேர் தான் ட்ரீட்டி. சரி, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, முதலாம் உலக போர் நடக்கும் 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 4-5 நாடுகள் அதிகமான உக்கிரத்தோடு இந்த போர் நடக்குது. அதிக அளவில் உயிர் சேதங்கள், அதிக அளவில் பொருட்சேதங்கள், பணம் சேதங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது. பல நாடுகள், இந்த போரில் பங்கேற்ற பல நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தில் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருது. அந்த நாட்டுடைய வளம் முழுவதும் இராணுவத்துக்காகவும் போர்களுக்காகவும் ஆயுதங்களுக்காகவும் செலவிடப்பட்டு அந்த நாட்டுடைய வளர்ச்சியானது வீழ்ச்சி அடைஞ்சிருது. பொதுமக்கள் கையில பர்ச்சேசிங் பவர், பொருட்களை வாங்கக்கூடிய திறனை மக்கள் இழந்துடுறாங்க, வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த போர்களை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது பல நாடுகள் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு முனைப்பு காட்டுது. இதுல ஒரு 30 நாடுகள் சேர்ந்து இந்த முதலாம் உலக போரை நிறுத்துறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட அந்த முயற்சியில கொண்டு வந்த விளைவு தான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது வெற்றி பெற்ற நாடுகள் தோல்வியுற்ற நாடுகள் கூட போட்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இந்த வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெர்சைல்ஸ். அந்த வெர்சைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஹால் ஆஃப் மிரர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில் தான் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டது. எந்த நாடுகளுக்கு இடையில அப்படின்னு சொன்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி இவங்க தான் தோல்வியுற்ற நாடு. வெற்றி பெற்ற நாடு அப்படின்னு சொன்னா பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் இவங்க தான் வெற்றி பெற்ற நாடுகள். இந்த வெற்றி பெற்ற நாடுகள் தான் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி கிட்ட எழுதி வாங்குறாங்க. இதுல ஜெர்மனி தான் முக்கியமான போர் குற்றவாளி என்பது தீர்மானிக்கப்படுது. இந்த ஜெர்மனிங்கிற நாட்டின் காரணமாக தான் இந்த உலக போர் ஆரம்பிச்சது, இந்த உலக போர் நடந்தது. இந்த உலக போர்ல அதிகமான உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் பணம் சேதங்களும் நடந்தது அப்படிங்கிறது வெற்றி பெற்ற நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவால் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு ஜெர்மனி ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, $6.6 பில்லியன் பணமா அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதுக்கு பேர் வார் இண்டெம்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ல நடந்த இழப்புகள் ஜெர்மனியானது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அந்த 6.6 பில்லியன் பணமா கொடுக்கணும். ரெண்டாவது, ஜெர்மனி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அல்சஸ் அண்ட் லோரைன் என்று சொல்லக்கூடிய 2 முக்கியமான இடங்களை பிராங்கோ பர்ஷியன் வார்ல கைப்பற்றி வச்சிருந்தது. 1871ஆம் ஆண்டு இந்த பிராங்கோ பர்ஷியன் வார் நடந்தது. இது ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான போர்ல ஜெர்மனியானது பிரான்ஸுடைய 2 இடங்கள், அது ரொம்ப முக்கியமான இடம், ஜெர்மன் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வசித்த இடம் மற்றும் பொருளாதாரத்துல ஜெர்மனிக்கு அதிகமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லப்படுறதுனால இந்த அல்சஸ் அண்ட் லோரைனை கைப்பற்றி வச்சிருந்தது ஜெர்மனி. இப்ப இந்த முதல் உலக போர்ல தோல்வியுற்ற காரணத்தினால திரும்ப அதை பிரான்ஸுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஜெர்மனியானது தள்ளப்படுது. ஏன் பிரான்ஸ்க்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடமானது அல்சஸ் அண்ட் லோரைன் அப்படிங்கிறது ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் பார்டரிங் இடம் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது அவங்களோட எல்லையில இருக்கு, ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லையில இருக்கு. இன்னொன்னு, ஜெர்மனி சார் அப்படிங்கிற ஒரு இடத்த பிரான்ஸுக்கு 15 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. இந்த சார், SAAR சார், இந்த இடமானது எதற்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா, நிலக்கரி எடுக்கிறதுக்கு பயன்படுது. இந்த 15 வருஷம் நிலக்கரி எடுப்பதற்கான கான்ட்ராக்டை ஜெர்மனி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரான்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க.
இந்த போர்ல வந்து பிரான்ஸ் கிட்ட தோத்து போயிட்டதுனால அந்த சார் அப்படிங்கிற இடத்த பிரான்ஸ்காரங்க நிரந்தரமாகவே எடுத்துக்கிட்டாங்க. அதை திருப்பி அவங்க ஜெர்மனிக்கு கொடுக்கவே இல்லை. இது இரண்டாவதாக நடந்த பிரச்சனை. மூன்றாவதாக ரைனி லேண்ட் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸோடு இருக்கக்கூடிய இன்னொரு பார்டரிங் பிளேஸ். இந்த ரைனி லேண்ட் அப்படிங்கிறது ஜெர்மன் நாட்டுடைய வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கு. அதிகமான வருவாயை ஜெர்மனிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம், தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு இடம், பயங்கரமான செல்வ செழிப்பான ஒரு இடம். ஆற்றல் கரை ஓரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ரைனி லேண்ட் அப்படிங்கிறது. இந்த ரைனி லேண்ட் அப்படிங்கிற இடத்தையும் ஜெர்மனி இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. சரி, இப்போ அடுத்ததாக இந்த இடங்களுக்கு பிறகு ஜெர்மனியானது உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை வந்து கைப்பற்றி தங்களுடைய காலனிகளா வச்சிருந்தது. இந்த காலனிகளா வச்சிருந்த நாடுகளை இப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஜெர்மனி கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடணும். இது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இனிமே ஜெர்மனிக்குன்னு எந்த காலனிஸும் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக ஜெர்மனியோட ராணுவத்தை கட்டுப்படுத்துறாங்க. எப்படி கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா 1,00,000 ராணுவ வீரர்களுக்கு மேலாக ஜெர்மனியில ராணுவம் என்பது இருக்கக்கூடாது. நேவி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கடற்படை, அதுல ஒரு 5,000 பேர்ல இருந்து ஒரு 10,000 பேர், மிக சிறிய அளவிலான ஒரு கடற்படை மட்டுமே ஜெர்மனி வச்சுக்கலாம். 1,00,000 ராணுவ வீரர்களை மட்டுமே தங்களுடைய தரைப்படையில வச்சுக்கலாம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டோட கொண்டு வராங்க. இதற்கு மேல் ராணுவத்தை விரிவுபடுத்த கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கட்டுப்பாட்டை ஜெர்மனிக்கு விதிக்கிறாங்க. சரி, இதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஜெர்மனுடைய டெரிட்டரிஸ், இவங்க கைப்பற்றி வச்சிருந்த இடங்களை பல்வேறு இடங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமானதும் இருந்தது. ரஷ்யா அவற்றை திரும்ப எடுத்துக்கணும். ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் முதல் உலகப் போர் நடக்கும் பொழுதே ரஷ்யா வந்து சில இடங்களை ஜெர்மனி கிட்ட தோத்துருந்தாங்க. அதற்கு ஒரு ஒப்பந்தங்களும் பண்ணியிருந்தாங்க. லிட்ஸ்வாக் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் இருக்கு. அந்த லிட்ஸ்வாக் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பு செய்து ஜெர்மனி கிட்ட இருந்து ரிவர்க் பண்ண சொல்றாங்க. இனிமே அந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா கடைபிடிக்காது. ஏன்னா ரஷ்யா ஜெயிச்சிருச்சு, ஜெர்மனி தோத்துருச்சுன்றதுனால ஜெர்மன் கூட பண்ணியிருந்த அந்த ஒப்பந்தத்தை இனிமே ரஷ்யாவானது கடைபிடிக்காது. இப்படி ஜெர்மனி நாட்டோடு பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்தினா கூட இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்த வருடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜூன் 28, 1919ஆம் ஆண்டு இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது நடக்குது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை இனிமே வந்து உலகத்துல வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்துடும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கூட ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மிகவும் தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக அவங்க கருதுறாங்க. இந்த அவமானத்தை மனசுலேயே ஜெர்மனியானது வச்சிருக்கு. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் தான் ஜெர்மனி 2ஆம் உலகப் போரை துவக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஏன்னா வெற்றி பெற்ற நாடுகள் போட்ட ஒப்பந்தம் அவங்களுக்கு வந்து அமைதி மாதிரி தெரியலாம். ஆனா தோல்வியுற்ற அந்த ஜெர்மனிக்கு இது ஒரு மனசுல ஒரு பெரிய காயமாவே இருந்தது. இந்த உலக அரங்கில் பெரிய அவமானத்தை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வலி வந்து ஜெர்மனிக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதனால இது 2ஆம் உலகப் போர் வெடிப்பதற்கான ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரி, மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.